ரஷ்ய இராணுவத்தில் 500 சிங்கள மற்றும் தமிழ் இளைஞர்கள், வெளியான தகவல். சர்வதேச நாடுகளின் அச்சத்தில் கடுமையான உள்ளக கட்டுப்பாடுகள் விதிக்கும் அனுர் அரசாங்கம். ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த சஜித் பிரேமதாசா. இலங்கையில் மீண்டும் வரிசை யுகம் ஆரம்பம், பொருட்களுக்கும் தட்டுப்பாடு. ஜாலில் ஆரம்பிக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம். பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் குறித்த விசாரணை விமர்சிக்கும் எதிர்க்கட்சி. ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம், எம்பிக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். ஜாலில் மீண்டும் சோதனை சாவடிகள், மக்கள் மத்தியில் அச்சம். இலங்கையில் சிங்கள மற்றும் தமிழ் இளைஞர்கள் 500 பேர் ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கொழும்பில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டம் நேற்று கொழும்பில் அமைந்துள்ள வெளிவிவகார அமைச்சகத்துக்கு முன்பாக நடாத்தப்பட்டது. இளைஞர்களின் தாய்மார் மற்றும் உறவினர்கள் இந்த போராட்டத்தை நடாத்தியுள்ளனர். இதன்போது கருத்து தெரிவித்த தாயார் ஒருவர், மகனை பெல்ஜியம் செல்வதற்கு உதவுவதாக கூறிய தனது சகோதரன் எங்களை ஏமாற்றி மகனை ரஷ்யாவுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் ரஷ்யாவுக்கு சென்றவுடன் தனது மகனுக்கு இராணுவ பயிற்சி வழங்கப்பட்டு பின்பு இராணுவத்தில் இணைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜிர் அபேவர்த்தன, பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் மற்றும் பௌத்த மத தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையில் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அவை அனைத்தும் தோல்வியடைந்த நிலையில் இன்று இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதேவேளை பனகல உபதிச தேரரின் 75வது பிறந்தநாள் விழாவில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை காலமும் இல்லாதவாறு நாட்டின் படைத்துறையில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில். அந்த வகையில் படைத்துறையில் நிராகரிக்கப்பட்ட பதவிகள் நீடிப்புகள் குறிப்பிடப்பட்ட மாற்றத்தின் முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கும் என்பது தொடர்பில் நிச்சயம் பல்வேறு கேள்விகள் எழுகின்றது. அந்த வகையில் துறை ரீதியில் அல்லாது தங்களுக்கு ஆதரவானவர்களை குறிவைத்து இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவில் முழுமையான ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும் இயலுமை அரசாங்கத்துக்கு உண்டு என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ராஜபக்சாக்கள் குறித்த விசாரணைகளுக்கு முன்னாள் அமைச்சர் பிமல் வீரவன்ச ஊடாக சாட்சியம் திரட்ட முயற்சிப்பது முறையற்றது. பிமல் வீரவன்ச பசில் ராஜபக்சவினுடைய சொத்துக்கள் தொடர்பில் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளார். கோட்டபாயாவினுடைய அமைச்சரவையில் இருந்து பிமல் வீரவன்ச வெளியேற்றப்பட்டதன் பின்னர் அப்போதைய நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அமைய நிதி குற்றப்புலனாய்வு பிரிவு தற்போது பிமல் வீரவன்சவிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளது. கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தில் அமைச்சரவையில் பதவி வகித்த போது பிமல் வீரவன்ச பசில் ராஜபக்ச தொடர்பில் எவ்விதமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கவில்லை. அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னரே போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். ஆகவே பிமல் வீரவன்சவின் நேர்மை மற்றும் உண்மைத்தன்மை மீது நம்பிக்கை கிடையாது என தெரிவித்துள்ளார். இலங்கையில் கோட்டபாயாவின் ஆட்சி காலத்தில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவிய நிலையில் நாளாந்தம் மக்கள் பொருட்கள் வாங்க வரிசையில் நின்றனர். ஆனால் அந்த வரிசை யுகத்தை ரணில் விக்ரமசிங்க இல்லாதொழித்தார். இந்த நிலையில் மீண்டும் வரிசை யுகம் ஆரம்பித்துள்ளது. அதுவும் அனுரகுமாரவினுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெறுகின்றது. முன்னர் தேங்காய் விலை உயர்வு மற்றும் கடும் தட்டுப்பாடு காரணமாக கட்டுப்பாட்டு விலையில் அதனை வழங்குவதற்காக அரசாங்கம் தேங்காய்களை வழங்கிய போது அதனை பெற்றுக்கொண்டு நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்தனர். தற்போது அரிசி விலை உயர்வு காரணமாக மீண்டும் அந்த வரிசை யுகம் ஆரம்பித்துள்ளது. இவ்வாறான வரிசை யுகம் அம்பலாந்தோட்டையில் கட்டுப்பாட்டு விலையில் பொதுமக்களுக்கு நேற்று சிவப்பு அரிசி விநியோகிக்கப்பட்ட நிலையில் ஆரம்பமாகியுள்ளது. கிலோகிராம் ஒன்று 220 ரூபாய் என்ற கட்டுப்பாட்டு விலையில் நபர் ஒருவருக்கு 5 கிலோகிராம் அரிசி வழங்கப்பட்டது. காலை முதல் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று அரிசி வாங்கியதுடன் குறைந்தளவு அரிசியை விநியோகிக்கப்பட்டுள்ளது. அதனால் அரிசி வாங்க வந்த பொதுமக்கள் பலரும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றமை குறிப்பிடத்தக்கது. அரச வர்த்தக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் உட்பட அனைத்து அரச நிறுவனங்களிலும் உள்ள B8 உட்பட அதிசொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன, அமைச்சின் செயலாளர்கள் உட்பட அனைத்து அரசு திணைக்களங்களுக்கும் சொகுசு வாகனங்களின் அதிக இன்ஜின் திறன் வரும் விபர அறிக்கையை வரும் மார்ச் 1 முன் சமர்ப்பிக்க வேண்டும் என சுற்றறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார். 1800 சிசிக்கு மேல் உள்ள என்ஜின் திறன் கொண்ட ரோந்து வாகனங்கள் மற்றும் 2300 சிசிக்கு மேல் என்ஜின் திறன் கொண்ட டீசல் வாகனங்கள் மற்றும்
பாரபூதிகள் சுங்க ஆணை அட்டவணையில் வெளியிடப்பட்ட ஒருங்கிணைந்த வகைப்பாடு தலைப்பு 87.3 கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ள இவை இவ்வாறு ஏலம் விடப்படும் எனவும் இவ்வாறு ஏலம் விடப்படும் வாகனங்கள் எந்த அரச நிறுவனமும் வாங்கக்கூடாது என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொது சொத்துக்கள் முறைகேடு மற்றும் துஷ்பிரயோகங்களை தடுப்பதற்கும் அரசாங்கத்தின் வினைத்திறனான பயன்பாட்டை உறுதி செய்வதற்கும் அனைத்து அரசாங்க வாகனங்களையும் ஆவணப்படுத்துதல், பராமரித்தல் மற்றும் முறையான பயன்பாட்டுக்கு அறிக்கை செய்வது அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களின் கட்டாய பொறுப்பாகும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக இருந்து அகற்றப்பட்ட சோதனைச் சாவடிகள் மீண்டும் திடீரென அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. போரின் போதும் போர் முடிவுற்ற பின்னரும் கூட பல்வேறு இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டன. இந்த சோதனைச் சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் நாட்டின் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வந்து சென்ற பின்னர் அங்கிருந்த சோதனைச் சாவடிகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டன. எனினும் அந்த சோதனைச் சாவடிகள் தற்போது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்படுகின்றன. மாற்றம் என்று கூறி புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அனுர அரசு சோதனைச் சாவடிகளை தாமே அகற்றுவதும் மீண்டும் தாமே அமைப்பதுமாக இந்த நடவடிக்கை தொடர்பில் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரசின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திறமையற்ற அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் தவறான செயற்பாடுகளை மூடி மறைக்க தன்னை போன்று சுயமுயற்சியில் முன்வந்தவர்கள் அன்றிலிருந்து பல கதைகளை கேட்டுள்ளதாக அரளி அரிசி ஆலையின் உரிமையாளர் டல்லி ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அதாவது அன்றிலிருந்து திறமையற்ற அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் தவறுகளை மறைக்க எங்களை போன்று சுயமுயற்சியில் முன்வந்தவர்கள் பல கதைகளை கேட்டுக்கொண்டார்கள். உலகிலேயே பெரிய அரிசி சேமித்து வைக்கும் வசதி கொண்ட அரிசி ஆலை நாட்டுக்கு கொடுத்தது மாஃபியா என்ற முத்திரையொட்டி நாட்டுக்காக உழைத்த திருப்தியை நான் இன்னும் அனுபவித்து வருகிறேன். ஆனால் இன்று போல் நாளையும் நாட்டுக்காக உழைப்பேன், நாட்டுக்காக முதலீடு செய்வேன். ஏனெனில் நானும் எனது மகன் திமித்ர உள்ளடங்கிய குழுவினருக்கு இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உண்மையான ஆசை இன்னும் இருக்கின்றது என குறிப்பிட்டார். அண்மை காலமாக பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணத்தை மீளப் பெற்றமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது. கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காதிலக இந்த விடயங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு அதன் முன்னேற்றத்தை எதிர்காலத்தில் நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் விசாரணைக்கு அவசியமானால் நீதிமன்றத்தின் மேலதிக உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு ஏற்பாடு செய்யுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு நீதவான் அறிவித்துள்ளார். நாட்டை தூய்மைப்படுத்தும் நோக்குடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டமானது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் யாழிலும் குறித்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுன்னாகம் காவல் நிலைய பொறுப்பதிகாரியின் கீழான போலீஸ் குழுவினரால் சுன்னாகம் நகர பகுதியில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தலைக்கவசமின்றி வாகனம் செலுத்துபவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. அதேபோல் வீதியோரங்களில் இடம்பெறும் சட்ட ரீதியற்ற நடமாடும் வியாபாரங்கள் செய்பவர்கள், வாகனங்களில் தேவையற்ற அலங்கரிப்பு செய்பவர்கள், வர்த்தக நிறுவனங்களின் பேர்பலகைகள் வீதியில் காட்சிப்படுத்துபவர்கள் உட்பட பலருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு அவற்றை சீர் செய்யுமாறு அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரகாஷ். நான் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் விவசாய சமூகம் சார்பாக இந்த இடத்துல ஒரு நேர்காணல் வழங்க வந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் இங்கே வழங்க வந்த நேர்காணல் என்னென்னா, யானை மனித மோதல், யானை விவசாயிகள் மோதல், பயிர் சேதங்களை பற்றி தான் சொல்ல வந்தேன். நான் கடந்த 2025ஆம் ஆண்டு 1ஆம் தேதி பிறப்பே யானை மனித மோதல், கிராமம் ஒன்றுக்குள்ளே யானை புகுந்து பெரிய அட்டகாசம் இரவு 12 மணிலிருந்தே தொடங்கியாச்சு. 2025ஆம் ஆண்டு பிறக்கும் போதே யானை உள்ள நுழைஞ்சாச்சு. சிற்றாண்டியில் கடந்த வாரம் நடந்த நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், 1ஆம் தேதி இரவில் யானை பூந்து ஆக்கள்ற வீடுகள் ஜன்னல்களை உடைச்சி அரிசி நெல் தான் யானையெல்லாம் தேடி தெரிஞ்சது. அந்த அடிப்படையில் 2 குழந்தைகள் யானையால் காயப்படுத்தப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. இப்போ எங்களோட மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இங்கே 3 ரேஞ்ச் ஆஃபீஸ் இருந்தாலும் 2 ரேஞ்ச் ஆஃபீஸ் தான் விவசாயம் சார்ந்த பகுதிகளிலையும், ஒரு ஆஃபீஸ் மட்டக்களப்பு நகர்லேயும் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற ஆஃபீஸால் இங்கே இருக்க அதிகாரிகளில் நாங்கள் பிழை சொல்லலைன்னா, அதிகாரிகள் ஆள் பற்றாக்குறை, ஆஃபீஸ் பற்றாக்குறை, உதவிகள், வாகனங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. 3 ஆஃபீஸ் இருக்குது, 2 டிரைவர் தான் இருக்குது. ஒரு டிரைவரை அம்பாறையில் இருக்கிற ஏடி, அதாவது
அசிஸ்டன்ட் டைரக்டர் பிரதி பணிப்பாளர் வந்து இங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த வித தகவலுமே இல்லாமலேக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்காமலே கூடி எடுத்துட்டாரு. அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் பிரதிபலிப்பாளர் பணிமனை இருக்கிறது அம்பாறையில், அவர் தான் அதில் ராஜா கிங் மேக்கர்ன்றதால அவர் நினைச்ச மாதிரி எடுப்பார். இங்கே யாருக்கும் அவருக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதால் தான் நாங்கள் கடந்த 4-5 வருடங்களாக எங்களுக்கு மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு பிரதிபலிப்பாளர் ஏடி ஆஃபீஸ் ஒன்று எங்களுக்கு தரணும் என்று நாங்கள் விவசாயிகளாக எங்கே கதைக்க போகணுமோ, அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்கலாம், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டமாக இருக்கலாம், மாவட்ட செயலகமாக இருக்கலாம், ஈவன் ஜனாதிபதி செயலகத்தில் போய் ஜனாதிபதி செயலாளர்களை சந்தித்த சந்தர்ப்பமாக இருக்கலாம், அமைச்சர்கள் மட்டத்தில் எல்லார்கிட்டையும் நாங்கள் இந்த கோரிக்கையை வச்சிருந்தோம். இதுவரை காலமும் இதுக்கு சரியான தீர்வு மட்டக்களப்புக்கு வழங்கப்படலை. எனவே இந்த ஆண்டில் எங்களுக்கு புதிய அரசாங்கம் வந்திருக்கிறதால இந்த புதிய அரசாங்கம் பாரபட்சம் இல்லாமலுக்கு அனைத்து மாவட்ட விவசாயிகளையும் அனைத்து மாவட்ட மக்களையும் சமமாக கருதி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எதுவித தாமதங்களும் இல்லாமலுக்கு இப்போ கடந்த நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா கூடி ஒரு தந்தையார் ஒரு ஆளில் வந்து விறகெடுக்க சென்றாப்பில் அடிச்சிருக்குது யானை. அப்போ யானை மனித மோதல்ன்றது மாதம் ஒவ்வொரு மரண இழப்புகளை மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக தந்து கொண்டு தான் இருக்குது. இழப்புகள் இனி வருங்காலத்தில் கூடுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் தான் இருக்குது. இப்போ யானைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டில் இருக்க புல் சாப்பிட்றத விட மனிதர்களால் உருவாக்கப்படுற பயிர்களைத்தான் அது தேடி வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு சில யானைகள் இருக்குது வீடு வீடாக வந்து அரிசி, சோறு, நெல் இது மூண்டையும் தான் தேடுது. எனவே தயவு செய்து மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இன்னும் நாங்கள் மேலதிகமாக 3 ரேஞ்ச் ஆஃபீஸ் வந்து கடந்த காலங்களில் மேலதிகம் அமைச்சு தரணும் என்று விடுக்கப்பட்ட கோரிக்கைகள் கூடி இதுவரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. இங்கே இருக்கிற 3 ரேஞ்ச் ஆஃபீஸில் இருக்கிற அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் தொடர்பான வேலைகள், முதல்ல கடல் வளத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இதுகள் பார்க்குறதுக்கே ஒரு ஆஃபீஸால் டைம் காணாது. அந்த அதிகாரிகள் என்ன செய்வாங்க? அப்போ ஒரு ஆஃபீஸ் வந்து இதுக்கே போயிட்டு இருக்கையில் 2 ஆஃபீஸில் இருந்து தான் யானையை பார்க்க வராங்க. இங்கே பார்த்தா வெள்ளாவளியிலையும் ஞான பிரச்சனை இருக்குது, கரையனார் உன்னிச்சையில் இருக்குது, கிரானில் இருக்குது, வாகரையில் இருக்குது, எவ்வளவோ பிரதேசத்தில் இருக்குது. 2 ஆஃபீஸால் 2 வாகனத்தை வச்சு என்ன செய்ய இயலும்? எனவே மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள் விவசாயத்தை பெருக்கோணுமாக இருந்தால், இந்த நாட்டுக்கு உணவு உற்பத்தி அதிகரிக்கணுமாக இருந்தால் இந்த யானைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டிய சூழ்நிலையில் இருக்காம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான விவசாய பிரதிநிதிகளும் ஒன்று சேர்ந்து மட்டக்களப்பு மாவட்டம் சம்பந்தமான யானைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்காக நாங்கள் ஒன்று கூடி ஒரு சிறந்த தீர்மானத்தை அரசியலுக்கு அப்பால் மக்களுக்காக நாங்கள் மேற்கொள்ளுவோமாக இருந்தால் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து இதை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலாம். இந்த அரசாங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையை எடுத்து விவசாய பிரதிநிதிகள், விவசாய முற்போக்கு விவசாயிகள் இருக்கிறாங்க, மாவட்டத்துக்காக சில அர்ப்பணிப்புகளை செஞ்சு விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சில சமூக சேவைகளை செய்கிற பிரதிநிதிகள் இருக்காங்க. இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு மீட்டிங் ஒன்றை போட்டு இந்த யானைக்குரிய ஒரு தீர்மானத்தை எடுத்து நாங்கள் கண்டிப்பாக அந்த மாவட்டத்தை செய்வோமாக இருந்தால் தான் இனி எங்களோட 70% இருக்கிற விவசாயிகள் வாழ்க்கையில் வருமானத்தை காணலாம் என்றதை தெரிவித்துக்கொள்கிறேன்.